எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உயர்நீதிமன்றம் வந்து இந்த அனுமதி கொடுத்ததுக்காக முதல்ல நன்றி. அதில் போராடிய வழக்கறிஞர் அன்னைக்கும் நன்றி. நான் வந்து இன்றைக்கி இந்த ஒன்று கூடலுக்கு வரதா சொல்லியிருந்தேன், அதுபடி வந்து சேர்ந்துட்டேன். ஆனால் சென்னையிலேருந்து கிளம்பி வரத்துக்குள்ளே நிறைய நண்பர்கள் தெரிஞ்சவங்களாம் ஃபோன் பண்ண காலைல ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன், நான் திருப்பரங்குன்றத்துக்கு போகிறேன்னு. நான் ஏதோ தப்பான விஷயத்துக்கு போகிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஃபோன், நீ ஏன் போகிறாங்க, அந்த தடை இருக்குது, அரெஸ்ட் பண்ணுற போகிறாங்க அப்படி நிறைய பேர் என் கூட இருக்கவங்க, என் நண்பர்கள், என் வீட்டில் இருக்கவங்களே வந்து பயப்படுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏன் இப்படி உருவாச்சுன்னு தெரியல. இங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்து இது வந்து மதுரைக்கு வந்து பேர் போன இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலும் தான். அதுக்கு வரத்துக்கு எதுக்கு இவ்வளோ பயப்படுறாங்க, இவ்வளோ பிரச்சனை உருவாயிருக்குன்னு நிஜமாக புரியல. ஏற்கனவே பல்லாவரத்தில் வந்து மகேந்திர பல்லவர்மன் கட்டின குடவரை கோயில் வந்து இது மாதிரி நம்ம பறி கொடுத்துருக்கோம். முன்னாடி வரலாற்று காலத்தில் நடந்த இன்வேஷன்லாம் வச்சு இப்போ தேவையில்லாமல் இன்றைக்கி 2025 பிரச்சனை பண்ணுறது வந்து சரியில்லை, அது தப்பு ரொம்ப. நீங்கள் கும்புற சாமி அதே மாதிரி மலையில் போய் எப்பவும் கும்புறது கும்பிடுங்க, யாரையும் காயப்படுத்தாமல். நான் போய் அங்கே வந்து பலி கொடுப்பேன், அந்த இடத்த வந்து அசுத்தம் பண்ணுவேன் அப்படின்ற நினப்பு இல்லாமல் நீங்களும் போய் பக்தியாக கும்பிட்றதை கும்பிடுங்க. அது முழுக்க முழுக்க கந்தனோட மலை தான். திருப்பரங்குன்றம் என்றைக்குமே முருகரோட இடம் தான். அது சட்டப்படியும் சரி, தர்மப்படியும் சரி, நியாயப்படியும் சரி, அதுதான். அதுக்கு நின்று பேசுகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண இந்து முன்னணிக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் கலந்துக்கிட்ட அத்தனை முருக பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ சொன்னபடி வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் வந்து சேரத்துக்குள்ளே அவ்வளோ தடங்கல்கள், அது வந்து நிச்சயமாக நல்ல விஷயம் இல்லை. நாங்கள் சாதாரணமாக வந்து எங்களோட ஒற்றுமையை காட்டிட்டு போயிருக்க வேண்டிய விஷயம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகிடுச்சு நான் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வரத்துக்கு. திருச்சியிலேருந்து அவ்வளோ பேரிகார்ட்ஸு, அவ்வளோ சோதனை. அப்புறம் இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக வந்து சேர முடிஞ்சுது. ஸோ இது வேண்டாம், தொடர்ந்து இந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு சமரசமாக போகணும். அவங்க வேலையை பார்க்கணும். எப்பவும் போல் திருப்பரங்குன்றம் முருகரோட இடமா இருக்கணும்னு என்னோட தெரிவிச்சு. அதுதான் சார், அது தப்பு இல்லை சார். ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னா, நமக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது சார். நான் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் 144 போட்டிங்கன்னா 4 பேராக போகக்கூடாது, 2 பேராக 3 பேராக ட்ராவல் பண்ணால் காரை சீஸ் பண்ணுவேன், அரெஸ்ட் பண்ணுவேன் சொல்கிறதெல்லாம் வந்து நிச்சயமாக டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் தப்பு சார். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இது தொடர்ந்து வேறு நடக்குது. அந்த ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணது நிச்சயமாக சட்டத்துக்கு எதிரான விஷயம் சார். சட்டத்தை மதித்து தான் அரசு வழி நடத்தணும். சட்டத்தை மீறி நடத்தக்கூடாது. அவங்க சட்டத்தை மீறினது ரொம்ப தப்பு. கலைத்துறையில் இருக்கீங்க, அங்கே இருக்க பெரும்பாலான நம்ம இந்து மக்களும் இஸ்லாமியர்களும் அவங்க மக்கள் மனதில் எப்படி இருக்குன்னா நாங்கள் சகோதரர்களாக தான் இருக்கோம் சார். இப்போவுமே சகோதரர்கள் தான் சார் இருக்காங்க. எனக்கு என்ன இஸ்லாமிய நண்பர்கள் இல்லாமல் நான் இங்கே வந்திருக்கேன். இல்லை அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, பயந்துட்டு இங்கே வராமல் இருக்க போகிறேன் சார். இங்கே நடக்கிறது ஒரு அரசியல் சார். இது 100 வருஷம் பிரச்சனை. இப்போ ஏன் திடீர்னு ஆரம்பிச்சுது, ஆரம்ப புள்ளி எங்கன்னு பார்க்கணும். திடீர்னு ஆட்டை தோளில் போட்டுட்டு ஒருத்தர் வந்து நாங்கள் வெட்டுவேன்னு சொன்னது தான் பிரச்சனை. அதை பிரகடனப்படுத்தினது தான் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை செஞ்சுட்டு இருந்தீங்களா, அதெல்லாம் மக்கள் கவலையே படல. நான் வந்து இதை இப்போ செய்வேன்னு நீங்கள் பிரகடனப்படுத்தினீங்கல்ல, அங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. நீங்கள் மட்டும் நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுருந்தீங்கன்னா கீழே நாங்கள் சாமி கும்பிட்டு அப்படி தான் இருந்தது இவ்வளோ நாள். இதில் ஏதோ பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கிறது தான் சார் புரியுது. அதுவும் அடுத்த வருஷம் தேர்தல் வரதால் இவங்க ஏதோ ஒரு பிம்பத்தை கட்டமைக்க விரும்பி இந்த பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அது இன்றைக்கி வந்து அமைப்பு அதெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் போயிடுச்சு. சாமானிய மக்கள் வந்து இதுக்காக வருத்தப்படுறாங்க. ஏன் நம்ம கும்புற முருகருக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது சுற்றி. இது அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. என்னோட சொந்தக்காரங்க வர வழியில் கிராமத்துலலாம் பார்த்தவங்க, அவங்க வந்து ஏன் இப்படிலாம் பிரச்சனை நடக்குதுன்னு கேட்குறாங்க. சாமானிய மக்களுக்குள்ளே இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அந்த இந்து அமைப்புகளுக்கு இந்த அரசு எதிராக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அது இந்த அரசு மட்டும் இல்லை சார், எந்த அரசு வந்தாலுமே அவங்க வந்து எதிராக தான் சார் செயல்படுவாங்க. இந்துனா கொஞ்சம் இழிச்ச வாயினா தெரியுது மக்களுக்குமே. வந்து நான் வந்து இந்துன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையான தயக்கத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் மற்றவங்க யாரும் அந்த தயக்கத்தோடு இருக்கிறது இல்லை. அவங்க வந்து எம்பியாக இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் தைரியமாக வந்து நிற்கிறாங்க. இங்கே நான் ஒரு இந்து, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ வந்து நிற்க மாட்டாங்க. அந்த தயக்கத்தை வந்து முதல்ல உடைக்கணும். இது உன் கோயில், இது உனக்கு வந்து கிட்டத்தட்ட 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகி சட்டப்படி இது உன் கோயில். அப்போ ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து நிற்கணும்ல, உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும்ல. நீ எந்த கட்சிக்கு எந்த ஆதரவு, நான் எந்த கட்சியிலையும் கிடையாது, நான் எந்த அமைப்புலையும் கிடையாது. நான் சினிமாவில் டேரக்டரு. எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்ல யோசிக்காமல் நான் வந்து நிற்கிறேன்ல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நிற்கணும். இது உங்களோட சொத்து, இது உங்களோட பொருள். இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண நீங்கள் நின்று தான் ஆகணும்.